ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்து இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் மொத்தம் 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகை இலக்கணங்கள் தமிழில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணம் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்துக்கள், இன்னொன்று சார்பு எழுத்துக்கள் என 2 வகைப்படும். இதில் நம்ம இப்போ பார்க்குறது முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் ஆக 30 எழுத்துக்கள் தான் பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த உயிர் எழுத்துக்களில் ஆ முதல் அவ் வரை இருக்கிற 12 எழுத்துக்களும், மெய் எழுத்துக்கள் இருக்கிற இக்கு முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துக்களும் சேர்ந்தால் 30 எழுத்து வருதில்ல, அந்த 30 எழுத்துக்களை தான் பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஏன் இதை முதல் எழுத்துக்கள் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இந்த 30 எழுத்துக்களே அடிப்படை காரணமாக. அப்போது முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 30 எழுத்து. முதல் எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 வரும். அடுத்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களுமே உயிர் எழுத்துக்கள் எனப்படும். உயிர் உயிர் அப்படின்னா ஆவி என பொருள்படும். இதை வேறு பெயராக நம்ம ஆவி எழுத்து அப்படின்னு கூட சொல்லலாம். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 வகைன்னு 12 வகை அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ ஆகிய 12 எழுத்துக்களுமே உயிர் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த உயிர் எழுத்துக்களை பார்த்திங்கன்னா ஓசையின் அடிப்படையில் மேலும் 2 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கக்கூடிய ஓசை, நீண்டு ஒலிக்கக்கூடிய ஓசை என குறில் நெடில் என உயிர்குறில் மற்றும் உயிர் நெடில் என 2 வகையாக பிரிக்கலாம். உயிர்குறில் உயிர்குறில்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு இல்லைங்க, அதில் ஒரு 5 எழுத்துக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா குறுகிய ஓசையுடன் ஒலிக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 எழுத்துக்களும் குற்றெழுத்துக்கள் அல்லது குறிலெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது குறைந்த அளவு நேரமே ஒலிக்கும் உயிரெழுத்து என்பதால் இது உயிர்குறில் என்றும் அழைக்கப்படுகிறது. உயிர் நெடில் அப்போ உயிர் நெடில் 7 எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உயிர்குறில் 5 எழுத்துக்களும் உயிர் நெடில் 7 எழுத்துக்களும் சேர்ந்து 12 எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் எனப்படுகிறது. அப்போ உயிர்குறில் 5 உயிர்குறிலில் போயிருச்சு அப்படின்னா உயிர் நெடிலில் மீதி இருக்கிற 7 எழுத்துக்களும் இருக்குது. அப்போது உயிர் 12இல் சில எழுத்துக்கள் நீண்ட ஓசையுடன் ஒலிப்பதால் இவை 7ம் நெட்டெழுத்துக்கள் அல்லது நெடிலெழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. அது எந்தெந்த எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 எழுத்துக்களுமே பார்த்திங்கன்னா நீண்டு ஒலிப்பதால் இது நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது உயிர்குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டால் 7க்கு 7 எழுத்துக்கள்னு சொல்லலாம். அடுத்ததாக மெய் எழுத்துக்கள். மெய் என்றால் உடல் என்று பொருள். மெய் எழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்களை போன்றே மொழிக்கு அடிப்படையாக உள்ள மற்றொரு எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா மெய் எழுத்து. அதனால தான் இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இட், இன் ஆகிய 18 எழுத்துக்களுமே மெய்யெழுத்துக்கள் என்கிறோம். அதாவது மெய்யெழுத்து பார்த்திங்கன்னா உயிரும் மெய்யும் என்றுமே இன்றியமையாது. அதாவது மெய் என்னும் உடல் இல்லாமல் உயிர் என்னும் ஆவி இயங்காது. அப்போ மெய்யெழுத்துக்களுடன் உயிரெழுத்தை சேர்ந்தே மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களை சேர்ந்தே தான் இயங்கும். மெய்யெழுத்துக்களை ஒற்றெழுத்துக்கள் எனவும் கூறுவர். அதாவது பார்த்திங்கன்னா உயிரெழுத்தோட மெய்யெழுத்து என்றைக்குமே சேராது. மெய்யெழுத்துக்களுடன் உயிர் சேர்ந்தால் மட்டும்தான் உயிர்மெய் எழுத்து தோன்றுமே தவிர உயிரெழுத்துடன் மெய்யெழுத்து சேர்ந்தால் எந்த ஒரு பொருளும் தராது. இதை கருத்தில் கொள்ள வேண்டும்.
மெய்யெழுத்துக்கள் மேலும் 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம் என மெய்யெழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும். அது வல்லினம் அப்படின்னா, இக்கு, இச், இட், இத், இப், இர் என்ற 6 வல்லெழுத்துக்களை, அதாவது வன்மையாக ஒலிக்கக்கூடிய இந்த 6 எழுத்துக்களை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா, வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து நம்ம பேச்சு வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, கசட தபர என கூறுவதுண்டு. இந்த வல்லின எழுத்துக்களான இந்த 6 எழுத்துக்களும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. நீங்க இந்த எழுத்துக்கள சொல்லும்போது, உங்க மார்பு மேல கை வச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வைப்ரேட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அதனால வல்லினம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மார்பை இடமாக கொண்டு தான் பிறக்கிறது. அடுத்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெல்லினம். மெல்லினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு அப்படிங்கிற 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இது மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இத வந்து நம்ம பேச்சு வழக்குல ஞமன, நமன எனவும் கூறுவதுண்டு. இந்த மெல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மூக்கை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். இத நீங்க சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து மூக்குலேருந்து நம்ம பேசக்கூடிய எழுத்து மாரியே இது தோணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இடையினம் அப்படிங்கிறது. இடையினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இடைப்பட்ட ஓசையுடன் ஒலிக்கிற எழுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இடையினம் சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இ, இர், இல், இவ், இல், இல் ஆகிய 6 எழுத்துக்களுமே இடையின எழுத்துக்கள்னு சொல்றோம். இத வந்து நம்ம பேச்சு வழக்குல எரல வளல எனவும் கூறுவதுண்டு. இந்த இடையின எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தை இடமாக கொண்டே பிறக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் அப்படின்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள தான் வந்து நம்ம சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறோம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. இவற்றை பற்றி பின்வரும் வகுப்புகளில் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். Subscribe for more content.